பெண்களை அதிகம் ஈர்த்து வரும் காயத்ரி தியான பீடம். பதினெட்டு பாசானங்களால் உருவாக்கப்பட்ட ஜெயராஜ் வேலர். ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு ஏற்பட்டு துறவரம் மேற்கொள்ள துணிகிறது பெரும்பாலும் ஆண்களாத்தான் அறியப்படுறாங்க. ஆனா ஆண்களை விட அதிகப்படியா ஆன்மீக ஈடுபாடு கொண்ட பெண்கள் தன்னை அதுல முன்னிலைப்படுத்திக் கொள்ளாம ஆண்களுக்கு விட்டு கொடுக்கிறது உண்மையா இருந்து வருது. இப்படி ஆண்களை விட அதிகம் பெண்கள் சென்று வழிபாடு பண்ணி தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியதும் உங்களிட்டு நேர்த்திக்கடன் செய்து வரக்கூடிய இடம் ஒண்ணு தமிழகத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதுலயும் அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை போன்ற தினங்கள்ல இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பெண் பக்தருடைய எண்ணிக்கை மிக அதிகம்னு சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அங்க 18 பாசானங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட முருகன் சிலை ஒண்ணு இருக்கிறதாவும் சொன்னாங்க. இப்படி பெண் பக்தர்களை அதிகம் ஈர்க்கிற இடமாவும் உலகத்துல எங்கேயுமே இல்லாத வகையில 18 பாசானங்களை கொண்டு செய்யப்பட்ட முருகன் சிலை இருக்கிற இடம் எதுன்னு விசாரிச்சதுல ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீ காயத்ரி தியான பீடம் தான் அதுன்னு தெரிய வந்துச்சு. உடனே எங்களுடைய குழு ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி பயணத்தை தொடர்ந்து அங்க இருக்கவங்க கிட்ட ஸ்ரீ காயத்ரி தியான பீடத்திற்கு போற வழி எப்படின்னு கேட்டோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கிருஷ்ணன் கோயில் ஊருக்கு போய் அங்கிருந்து கலசலிங்கம் பல்கலைக்கழகம் போற வத்ராயிருப்பு சாலையில தான் ஸ்ரீ காயத்ரி தியான பீடம் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் அவங்க சொன்னபடி அந்த இடத்துக்குள்ள போனதுமே எங்களை ரொம்பவும் வியப்புக்குள்ளாக்குற வகையில அந்த இடம் அமைஞ்சிருந்தது. அங்கங்க முகமலர்ச்சியோட இந்த தியான பீட வளாகத்துக்குள்ள வந்து போறதுல 100க்கு 90% பெண்களையே அங்க பார்க்க முடியுது. ஸ்ரீ காயத்ரி தியான பீடம் முழுவதுமே திருவிழா கோலமா இருக்க அங்கங்க வெட்ட வெளியில இயற்கை சூழல்ல சிலைகள் ஒவ்வொன்றும் தனித்தனி சன்னதியா கூடாரத்துல இருக்கிறது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. இந்த ஸ்ரீ காயத்ரி தியான பீடத்தை விஸ்வாமுத்திர முனிவரை குருவா வச்சு வழக்கறிஞர் மகேஸ்வரன் என்கிறவர் உருவாக்கி இருக்கிறதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம 18 பாசானங்களை கொண்டு முருகன் சிலை செஞ்சிருக்கிறதும் வழக்கறிஞர் மகேஸ்வரன் தான் கேள்விப்பட்டோம். அவரை பார்த்து இந்த தியான பீடம் உருவாகிறதுக்கான காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு பக்கத்துல இருக்கிறதாலையும் அத மக்கள் மனமுருகி வழிபடுறத பார்த்ததால முதல்ல
இத படம் பிடிச்சுக்குவோம்னு நாங்க முடிவெடுத்தோம். இந்த தியான பீட நுழைவு வாயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வணங்கி போகும்படியா வலது பக்கத்துல ஒரு கருமாரியம்மன் சிலை இருந்துச்சு. அதை தாண்டி புதுசா வர்ற எல்லாருமே மிகவும் உற்சாகமான அனுபவத்தோட இருக்கிற இந்த ஸ்ரீ காயத்ரி தியான பீடத்திற்கு காவல் தெய்வமா அங்க 2 நாய்களோடு 4 கரங்களோடு சொர்ண பைரேஸ்வரர் சிலையும் இருந்துச்சு. இந்த காயத்ரி தியான பீடத்தினுடைய குருன்னு சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரருக்கு தனி சிலை வடிவமைக்கப்பட்டு இங்க பூஜிக்கப்பட்டு வர்றது ரொம்ப அபூர்வமான ஒண்ணு. இந்த தியான பீட வளாகத்துல 5 தலை நாகம் சுருண்டு இருக்க, அதன் மேல் திருமால் அனந்த சயனத்துல தன்னுடைய மனைவியர் இருவரோடு வீற்றிருக்கக்கூடிய காட்சி ரொம்ப தத்ரூபமா இருந்துச்சு. இதே மாதிரி நின்ற நிலையில காவி உடை அணிஞ்சு ஆஞ்சநேயர் சிலையும் அரச மரத்தடியில சொர்ணலிங்கேஸ்வரர் சிலையும் இருந்துச்சு. நாங்க போயிருந்த நேரம் சாத்தூர் மாரியம்மனுக்கு விரதம் இருந்து செல்லக்கூடிய பெண் பக்தர்கள் வந்திருந்ததால அந்த இடமே மிகவும் கலகலப்பா இருந்துச்சு. மந்திரங்கள்ல நான் காயத்ரியா இருக்கிறேன் அப்படின்னு மகாவிஷ்ணுவால் பெருமையாக சொல்லப்பட்ட உன்னத தெய்வமான காயத்ரி தேவி காயத்த திரியாக 5 விளக்கு முகத்துல விஸ்வாமித்திரர் எரித்ததுல அப்போ அவரால் சொல்லப்பட்ட மந்திரம் தான் காயத்ரி மந்திரம் அப்படின்னு புராண வரலாறு சொல்லுது. இந்த காயத்ரி தேவி தியான பீடம் முன்னாடி மந்திர உச்சாரணம் செஞ்சு வழிபட்டா பெண்களுக்கு நல்ல இந்த காயத்ரி தேவி தியான பீடம் முன்னாடி இங்க வந்திருந்த பெண் குழந்தைகள்ல சிலர் நடனமாடக்கூடிய கலை நிகழ்ச்சியும் அங்க நடந்துச்சு. ஸ்ரீ காயத்ரி தியான பீடத்துக்கு முன்னாடி பெண்கள் ஒரு பக்கத்துல பொங்கல் வைக்கவும், மற்றொரு பக்கம் பாடகர் குழுவினர் மேளதாளத்தோட அம்மன் புகழ் பாடவும் அங்கிருந்தக்கூடிய பெண்கள் சிலர் அருள் வந்து ஆடத் தொடங்கியது பார்க்கவே பிரமிப்பை ஏற்படுத்திச்சு. குருநாதர் விஸ்வாமித்திரர் ஆலோசனைப்படி அன்னை காயத்ரியை பிரதானமா வச்சு உருவாக்கப்பட்ட இந்த தியான பீடத்துக்கு வந்து போறவங்களுக்கு நன்மை நடப்பது திண்ணம்னு சொன்னாங்க. வர்றவங்களுடைய நோய் நொடியிலிருந்தும் பல சிக்கல்கள்ல இருந்தும் இந்த காயத்ரி தேவி காப்பாற்றுறதால மீண்டும் மீண்டும் தங்களை இங்க வரவழைக்கிறதாவும் பெண்கள் சிலர் தெரிவிச்சாங்க. அதோட இந்த காயத்ரி தேவிக்கு வெள்ளிக்கிழமை விளக்கேத்தி வழிபாடு செய்யறவங்களுக்கு நினைச்ச காரியம் நிச்சயம் நிறைவேறும்னு சொன்னாங்க. இதே மாதிரி 18 வருஷமா திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட இங்க வந்த பிறகு திருமணம் ஆயிருக்கிறதாவும், இங்க உள்ள 18 பாசான முருகன் உடல்நலக்குறைவோட வர்றவங்களுடைய பிணிய நீக்கிறதுல வல்லவர்னு சொன்னாங்க. உடனே அந்த 18 பாசானத்துல உருவாக்கப்பட்ட முருகன் சிலைய படம் பிடிக்க முற்பட்டோம்.
நின்ற கோலத்துல அழகும் கம்பீரமும் ஒருங்கே அமைந்த இந்த முருகருக்கு 11 பாசான ஜெயராஜ் வேலர்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இருபத்தி 21 ஆண்டுகள் கைகால்கள் நடக்க முடியாம இருந்தவர கூட மனமுருகி இந்த ஜெயராஜ் வேலரை வணங்கி வழிபட்டதன் மூலமா நிவர்த்தி பெற்றிருக்கிறதா சொன்னாங்க. தன்னுடைய தாத்தா ராமசாமி ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவரா விளங்கி கேரள மாநிலம் வடகரை சித்த சமாஜத்துல சிவானந்த பரமஹம்சர்கிட்ட சீடரா இருந்ததாகவும் அதன் மூலமா வடக்கே போய் தன்னுடைய ஆன்மீக தேடலை அவர் தீவிரப்படுத்திய போது இனம் தெரியாத சித்தர் ஒருவரால் கொடுக்கப்பட்ட ஓலைச்சுவடியே இதுக்கெல்லாம் மூல காரணம்னு மாதேஸ்வரன் ஐயா சொன்னாரு. அதுக்கப்புறம் என்னுடைய தந்தை நான் இந்த ஓலைச்சுவடியில சொல்லப்பட்டுள்ளபடி குருநாதரா விஸ்வாமித்திரரை ஏற்று அவருடைய உத்தரவுப்படி உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஸ்ரீ காயத்ரி தியான பீடமும் இந்த 18 பாசானங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஜெயராஜ் வேலர் சிலையும் அப்படின்னு மாதேஸ்வரன் ஐயா தெரிவிச்சாரு. தொழில் ரீதியா வழக்கறிஞரா இருந்த தனக்கு 18 பாசானங்களை கொண்டு முருகன் சிலை வடிக்க வேண்டும்னு உத்தரவு வந்ததை தவிர அதை எப்படி உருவாக்கணுங்கிறது ஆரம்பத்திலிருந்தே எதுவுமே தெரியாம இருந்ததா சொன்னாரு. அதையும் அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து 40 ஆண்டுகளா இறைவனை ஆன்மீக நாட்டத்தோடு பிரார்த்தனை செய்யறதுடைய பலனா 18 பாசான முருகனை உருவாக்குவதற்கான வழிகாட்டுதல் உத்தரவா கிடைச்சு ஒவ்வொன்னா விசாரிச்சு 6 மாத காலத்துல இதனை நிறைவேற்ற முடிந்ததா மாதேஸ்வரன் ஐயா குறிப்பிட்டாரு. பல்வேறு மூலிகை சாறுகள், தீர்த்தங்கள், மண் கலவைகள் கொண்டு அதனை முறைப்படி பதம் பண்ணி இந்த 18 பாசான சிலையை உருவாக்கக்கூடிய முயற்சியில முதல்ல 6 முறை ஈடுபட்டும் சரியா வரலைன்னும் அதுக்கப்புறம் 9 முறையா செய்யும் பூர்த்தியாகாம கடைசியா 10வது முறையா செய்யும் போதே இந்த ஜெயராஜ் வேலர் சிலை கிடைத்ததாகவும் மாதேஸ்வரன் ஐயா விளக்கினாரு. திருமண தடை நீக்கம், நோய் நொடிகள்ல இருந்து விடுபட வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஜெயராஜ் வேலரை வழிபடுறது மூலமா கிடைக்கும் பலன் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த சிலைக்கு ஜெயராஜ் வேலர் அப்படின்னு பெயரிட உத்தரவு வந்ததாகவும் அதன்படி 18 பாசான ஜெயராஜ் வேலர் சிலை இங்கே நிறுவப்பட்டிருக்கிறதா தெரிவிச்ச மாதேஸ்வரன் ஐயா இந்த சிலைக்கு ஆராதனைகள் உண்டு, ஆனா அபிஷேகங்களோ அலங்காரங்களோ கிடையாதுன்னு சொன்னாரு. ஏற்கனவே ராஜ அலங்காரத்தில் உருவாக்கப்பட்டிருக்க இந்த ஜெயராஜ் வேலருக்கு கூடுதல் அலங்காரம் தேவையில்லைனும் பலருக்கும் கிடைக்கக்கூடிய பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதற்காகவே இங்க அபிஷேகம் செய்யாமல் இருக்க தமக்கு உத்தரவு வந்திருக்கிறதாவும் மாதேஸ்வரன் ஐயா விளக்கம் கொடுத்தாரு. அபிஷேகம் ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, பொதுவாக இப்போ ஒரு பரவலான கருத்து பழனியில் முருகன் சிலை சேதம் அடைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு அபூர்வமான பொருள் அது சேதமாகாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அது மனிதர்கள் அதிகமாக அதை கை தொடாமல் புழங்காமல் இருக்கணும் அப்படின்னு கிடைச்ச உத்தரவுனாலே எங்கள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு நாங்கள் அபிஷேகங்கள் நடத்துவது இல்லை. இங்க இருக்கிற ஒவ்வொரு சிலைகளுமே மகரிஷி விஸ்வாமித்திரர் வழிகாட்டுதல் படியும் அந்த ஓலைச்சுவடியில சொன்ன வழிமுறைப்படியும் எங்க நிறுவ வேண்டும்னு உத்தரவு வந்ததோ அதன்படி வைக்கப்பட்டிருக்கதாகவும் அவர் எங்க கிட்ட சொன்னாரு. மகரிஷி விஸ்வாமித்திரருக்குன்னு தனி சன்னதி எவருக்கும் இருப்பதில்லைன்னு குறிப்பிட்ட மாதேஸ்வரன் ஐயா அன்னதான பிரியர்களான ஐயப்பன், முருகன், விஸ்வாமித்திரர் ஆகிய மூவரும் முறையே தெற்கு, வடக்கு, மேற்கு பார்த்தபடி இங்க தனித்தனியா இருக்கிறதாவும் அதன் நடுவே அன்னதான படையல் மேடை அமைக்கப்பட்டிருக்கிறதாவும் சொன்னாரு.
காயத்ரி தேவி சிலை வழிபாடு சிதம்பரம் சிறுகாழியில இருக்கிறதா சொன்னாலும் காயத்ரியை பிரதானமா வைத்து வழிபடக்கூடிய நிலை இங்க இருக்கிறது மாதிரி வேறெங்கு இல்லைனும், அதே மாதிரி விஸ்வாமித்திரருக்கு தனி சிலை இருப்பது அபூர்வம் அப்படின்னு மாதேஸ்வரன் ஐயா தெரிவிச்சாரு. தன்னிடம் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடியை கொண்டு சனி ஞாயிறு தினங்கள்ல மருத்துவ உதவியும் ஜாதக ரீதியிலான பலன்களை சொல்லி வரதாவும் சொன்ன மாதேஸ்வரன் ஐயா பாதரசத்தை கொண்டு ரசமணி செய்யறதையும் விளக்கி காண்பிச்சாரு. சிவசுக்கிலம் என்று அழைக்கக்கூடிய பாதரசத்தை மூலிகைச்சாறு மருந்து மூலமா எவ்வாறு ரசமணியா மாற்றுறதுங்கிறதுல ஒவ்வொருவருக்கும் ஒரு முறை உண்டுன்னும் குறிப்பிட்டு சொன்ன அவரு, ரசமணி அணிறது மூலமா 48 வகையான மருத்துவ பலன் இருக்கிறது உண்மைன்னு சொன்னாரு. இது பாதரசம். இந்த பாதரசத்தை நாம் சுத்தி பண்ணுறோம். பல சித்தர்கள் பல முனிவர்கள் பலவிதமான முறையில் ரசத்தை கட்டுறதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் பார்க்கும்போது இந்த மாதிரி பாதரசத்தை தண்ணீரை விட்டு நம்ம இப்படி அரைச்சோம்னா குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது அரைக்கணும். அப்போ அந்த ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நாம் இப்படி அரைக்கும்போது அதில் உள்ள கசடுகள், அதில் உள்ள ரசாயனங்கள், கழிவுகள்லாம் வெளியேறும். இது மாதிரி அரைச்சி இது போக ஒவ்வொரு முறையும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அரைச்சோம்னா சுமாராக ஒரு எங்களுடைய முறையில் நாங்கள் தயாரிக்கக்கூடிய மணிக்கு ஒரு 21 நாட்கள் தேவைப்படும். ஆனா அதை முறையா அவசரம் இல்லாம வியாபார நோக்கத்தோடு செய்கிறவரை அணுகாம பொறுமையா 6 மாத புடத்துக்கு பிறகு முறைப்படி சுத்தி பண்ணி உருவாக்க வேண்டியது அவசியம்னு ரசமணியின் அடிப்படை சூட்சமத்தை எங்களுக்கு மாதேஸ்வரன் ஐயா விவரிச்சாரு. பாலும் மஞ்சளும் எடுத்து இந்த ரசமணியில் தேய்ச்சோம்னா கொஞ்சம் போல் பால் கொஞ்சம் போல் மஞ்சள் வச்சு தேய்ச்சா அந்த ரசமணியானது பால் மஞ்சளை கம்ப்ளீட்டாக குடிச்சிடும், கையில் இருக்காது. அப்போ அந்த ரசமணி பால் மஞ்சளை குடிக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு வெற்றிலையில், பெரிய வெற்றிலையில் வச்சோம்னா அந்த வெற்றிலையானது சாதாரணமாக வாடுறதை விட வெகு சீக்கிரத்தில் 3ல் 1 பங்காக சுருங்கிடும். அதே மாதிரி ஒரு துணியில் அந்த ரசமணியை இப்படி மடித்து அந்த துணியை நெருப்பில் கொண்டு போய் நம்ம இப்படி காமிச்சோம்னா அது அவ்வளோ எளிதில் தீப்பற்றாது. இதே மாதிரி கொதிக்கிற தண்ணியில் ரசமணியை வச்சுட்டு இந்த ரசமணி மேலே கை வச்சோம்னா சுடாது. ஆக இதுக்குன்னு சில தன்மைகள் இருக்குது, இதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த பரீட்சைகள் எல்லாம் இந்த ரசமணி பாஸ் பண்ணுதா, அதாவது உண்மையாகவே தேர்ச்சி அடைகிறதா அப்படிங்கிறத பார்த்து அதன் பிறகு நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம். இதே மாதிரி காயத்ரி தியான பீடம் அமைந்துள்ள இந்த இடத்துல இமயமலை போன்ற இடங்கள்ல வளரக்கூடிய தன்மை கொண்ட ருத்ராட்ச மரம் இருக்கு. சிவனின் கண்ணீர் துளிகளா வர்ணிக்கப்படக்கூடிய ருத்ராட்சம் ஒரு முகம் முதல் 21 முகம் வரை இருக்கிறதா கூறப்படுது. இதை அணிவதன் மூலமா நாடி துடிப்ப சமன் செஞ்சு இரத்த கொதிப்பு நோய் குணமாவதா சொல்லப்படுது. இதனால இங்க கிடைக்கக்கூடிய ருத்ராட்ச காய்களை சேகரிச்சு ஆகம முறைப்படி பூஜை பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு மாதேஸ்வரன் ஐயா வழங்குறதாவும் சொல்லப்பட்டுச்சு. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில மறுபடியும் சந்திக்கலாம். ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாவத்தை போக்கும் ஸ்ரீ சக்கரம்.
இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 9962800089.